எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வெள்ளை மனம், கருணை குணம், தமிழின் காதலர், பல மேடைகள் கண்ட ஜோதிட பொக்கிசம், மக்களின் சொந்தம், தலைமையுரை வழங்கி சிறப்பித்த தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து பேச்சின் குயில், எளிமையான ஆன்மீக பரிகாரங்களை யதார்த்த வாழ்வில் பயன்படுத்தும் முறையை சிறப்பாக விவரிக்கும் பேச்சாளர், தொடர்ந்து நம் நிகழ்வுகளில் பங்கேற்று வரும் திருமதி திவ்யதர்ஷினி அம்மா அவர்களை திருமணத்திற்கு துணை போகும் 1ஆம் பாவம் என்ற அற்புத தலைப்பில் உரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்று சிறப்பான காலை பொழுதிலே ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி உங்கள் இந்த சேனல் வழியாக நம்முடைய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்குமே, அது மட்டுமல்லாமல் சோசியல் மீடியா வழியாகவும் நேரலை வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே என்னுடைய அன்பான வணக்கம். மேல முக்கியமா இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான நாள் நான் குறிப்பிட்ட காரணம் என்னன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது உண்மையிலேயே நம்ம மருதமலை குருஜி ஐயா சொன்னபடி இந்த மாதிரி தலைப்பு இது வரைக்கும் யாருமே எடுக்கல. ஒரே ஒரு பாவம், அது மட்டுமே முக்கியம் திருமணத்திற்குன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில வித்தியாசமான கோணங்கள்ல சிந்திக்கிறபடி நம்ம உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் எடுத்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பஞ்சபட்சி புத்தகம் வெளியீட்டு விழா, இதுல கலந்துகிட்டதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அனைவருமே இந்த பஞ்சபட்சி வகுப்புங்கிறது பாத்தீங்கன்னா ஜாதகத்தையும் தாண்டி தந்திர சாஸ்திரம்ங்கிறது நமக்கு ஒரு கெட்ட நேரமே இருந்தாலும் கூட அதை தாண்டி எப்படி வெளியே வர்றதுங்கிறத குறிப்பிடுறதுதான் தந்திர சாஸ்திரம். இது தோத்ததா சரித்திரமே இல்லை. அதை கரெக்டா பயன்படுத்தும் போது ஜாதக ரீதியான முறையில நமக்கு கடுமையான தசாபுத்திகள் இருக்கிற பட்சத்துல கூட நம்ம வெளியே வந்துடலாம். எனவே முடிஞ்ச அளவுக்கு இதை கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது ஜோதிட பொதுமக்கள்ல கூட யாராவது பஞ்சபட்சி சாஸ்திரம் கத்துக்கணும்னு இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா மருதமலை குருஜி ஐயா நடத்தக்கூடிய பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கத்துக்கலாம். நிறைய சூட்சமங்கள், பொக்கிஷங்கள், இது யாருக்குமே இது வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த வகுப்புல சொல்லித்தர இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், ஜோதிடம் உலக அளவுல மிகப்பெரிய அளவுல பரவணுங்கிறதுக்காக இன்னைக்கும் இப்படிப்பட்ட தொடர்ச்சியான ஒரு ஜோதிட நிகழ்ச்சிய ஒரு சேனலே ஃபுல்லா ஜோதிடம் சார்ந்து ஆரம்பிச்சு ஜோதிடர்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து ஜோதிட கருத்துக்கள் எளிமையா மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை மாதம் கரெக்டா கருத்தரங்கமாகட்டும் அல்லது நேரலையாகட்டும் எல்லாத்தையும் சிறப்பான முறையில் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ராஜசேகர் ஐயா ஆகட்டும், அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி முக்கியமா நல்லபடியா லைவ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் உங்களை பார்த்துட்டு இருக்கோம், நீங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் தொகுப்பாளர்கள் தான். அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ள நேரடியா போயிடலாம். எனக்கு இன்னைக்கு பேச கொடுத்திருக்கக்கூடிய பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணத்திற்கு துணை போவது லக்ன பாவமே. ஆமாங்க, திருமணத்திற்கு துணை போவது லக்ன பாவம் தான். எந்த ஒரு ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கங்க, யாருக்கு பதில் சொல்றோம்? லக்ன பாவம் ஜாதகருக்கு தான் பதில் சொல்றோம். லக்னம் தான் ஒரு ஜாதகர். ஒரு ஜாதகத்துல யோகம் இருக்கான்னு பாக்கணும். அந்த யோகம் யாருக்கு பாக்குறோம்? ஜாதகருக்கு பாக்குறோம். ஒரு திருமண பொருத்தத்துக்கு ஜாதகம் கொண்டு போறோம். அந்த பொருத்தத்துக்கு கொண்டு போகும்போது முதல்ல நம்ம என்ன பாக்குறோம்? அந்த ஜாதகர், அதாவது லக்ன அதிபதி வலிமையா இருக்காங்களான்னு பாக்குறோம். ஒரு தோஷம் தெரிஞ்சுக்கணும், என் ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எதை பாக்குறோம்? லக்னத்தை தான் பாக்குறோம். இப்ப ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, தலை இல்லாம வாழாடாது. லக்னமே தலைதாங்க. அந்த தலைதாங்க ஜாதகர். ஜாதகருக்கு என்ன கொடுப்பன இருக்கு, அதுல எவ்வளவு பெரிய யோகமா இருக்கட்டும் அல்லது எவ்வளவு பெரிய தோஷமா இருக்கட்டும், அதை அனுபவிக்கிறதுக்கு லக்னம் ஜாதகர் தயாரா இருக்காரா அப்படிங்கிறதுதான் லக்னம் சுட்டி காட்டுது. அப்படிப்பட்ட யோக தோஷம் ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை லக்னத்துக்கு இருக்கும் பொழுது திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு லக்னத்தோட தொடர்பு இல்லாம போயிடுமா? அப்படி ஒவ்வொரு லக்னத்திலையும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கைகள் அமையும், அந்த லக்ன அடிப்படையில ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் அடிப்படையில குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும், எப்படியெல்லாம் இதை மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம
மக்களுக்கு எளிமையா புரியக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சி மூலியமா என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மிக எளிமையா நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கேன். 75% பலன்கள் ஜாதகத்துல லக்னத்தின் அடிப்படையிலேயே எடுக்கப்படுகிறது. அதனால எனக்கு இந்த லக்ன பாவம் தான் திருமணத்திற்கு துணை போகுதுங்கிறதுல சின்ன குழப்பம் கூட கிடையாது. ஒரு ஜாதகம் அதை எடுத்துக்கிறோம். இப்போ உதயத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு சூரிய லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தை எடுத்துக்கிறோம். சிம்மத்துக்கு நட்பு கிரகங்களான செவ்வாய், குரு, புதன், சந்திரன் இந்த லக்னத்தை நம்ம இணைக்கும் பொழுது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாமே நட்பு கிரகங்கள். ஏன்னா ஒரு லக்னத்தை எடுத்து நம்ம பொருத்தத்துக்கு சேர்க்கிறோம் அப்படிங்கும் போது லக்னமும் அதாவது 2 ஆண் பெண் இரு லக்னமும் நட்பா இருக்கிறதோ அல்லது சமமா இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ம லக்ன பகை இருக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த நிகழ்ச்சியை பெரியவங்க பாத்துட்டு இருப்பீங்க, ஒரு திருமண ஏஜ்ல இருக்கிறவங்க பாத்துட்டு இருப்பீங்க, எல்லா தரப்பினரும் பாத்துட்டு இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில சில சண்டை சச்சரவுகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கவங்களும் இதை பாத்துட்டு இருப்பீங்க. திருமணம் தாமதமாகறவங்களும் பாத்துட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாம் இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு லக்ன பொருத்தம் என்பது நீங்க எல்லாம் வாழ்க்கையில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதே என்ன, திருமணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிறது ஒண்ணு. வாழ்க்கை மாறினா நல்ல விதமா எனக்கு அப்பயாவது ஒரு சப்போர்ட் கிடைக்குமா, அப்பயாவது எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாங்க, எனக்கு அவங்க அன்பை மட்டும் கொடுத்தா போதும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் என்னுடைய மனைவி எனக்கு தொழிலுக்கு உறுதுணையா இருப்பாங்களா, என்னோட லைஃப் பார்ட்னர் சப்போர்ட்டிங்கா இருக்கிறவங்களான்னு கேட்கறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி மனைவி வந்த பிறகு என்னுடைய குடும்பம் ஒற்றுமையா ஆகுமா, மறுபடியும் இந்த குடும்பத்துல ஒரு ஒத்துமை இருக்குமான்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. எல்லா விதத்திலயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் பல விதம் இருக்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில எதிர்பார்ப்போட நுழையிற நமக்கு அந்த சந்தோஷம், பலம், கொடுப்பன இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா லக்ன பொருத்தம் மிக மிக அவசியம். அப்படிப்பட்ட லக்ன பொருத்தம் தான் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்கிறோம். இப்ப சூரியனுடைய லக்னம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்ம லக்னம். இதுக்கு போய் நாம ஒரு சனி பகவானுடைய லக்னத்தை சேர்த்தும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா முரண்பாடான கருத்துக்கள் ஏற்படுது. முற்றிலுமே மாறுபட்ட ஒரு தோற்றத்தை சந்திப்பாரு அந்த ஜாதகர். அதுவே செவ்வாயுடைய லக்னமான இங்க மேஷ லக்னமோ அல்லது விருஷக லக்னமோ அமையும் பொழுது அவர்களுக்குள் ஒரு இயல்பாகவே அந்த நட்பு அப்படிங்கறத பாராட்டக்கூடிய எண்ணம் வந்துருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போறது. இப்ப நம்ம நண்பரே ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவோம், அதை தனிப்பட்ட முறையில கூட்டிட்டு போய் சொல்லுவோமே தவிர அதை சண்டை பண்ணி பெருசு பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த ஜாதகத்தோடு சேரும் பொழுது ஒரு யோகத்தை தருது, ஒரு பாக்கியத்தை தருது. வெறும் செல்வ செழிப்பு மட்டுமே யோகம் கிடையாது, பாக்கியம் கிடையாது, அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பணம் வச்சிருக்கவங்களும் கஷ்டப்படுறாங்க, நிறைய பணம் வச்சிருக்கவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை நடக்குது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது இதே மாதிரி இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நட்பு பகை கிரகங்கள் எல்லாமே திருமண விதிகளுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பொதுவான கருத்துக்களை நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்றேன். இங்க அடுத்து சந்திரனுக்கு எடுத்துக்குவோம். சந்திரன் கடக லக்னம். கடக லக்னத்துக்கு செவ்வாய், குரு, புதன், அதாவது செவ்வாயுடைய மேஷ லக்னமும் விருச்சக லக்னமும் குருவுடைய தனுசு அப்புறம் மீன லக்னமும் புதனுடைய மிதுனம் மற்றும் கன்னி லக்னத்தையும் இணைக்கும் பொழுது மிக அதிகமான ஒற்றுமை பரஸ்பரம் ஏற்படுது. அவங்களுக்குள்ள புரிதல்ங்கிறது அதிகமா இருக்கு. ஒரு சண்டையே வந்தா கூட அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு சமாதானமா போயிடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குது. இதுவே சுக்கிரன், சனி இவங்களோட சந்திரன் பொதுவா யார்கிட்டயும் பகை வச்சுக்கிறது இல்லை. ஆனா சுக்கிரனும் சனியும் பகை கிரகமாவே சந்திரனை கருதுறதுனால இந்த இடத்துல இந்த பொருத்தத்தை எடுக்கும் பொழுது நம்ம திருமணம் அடிப்படையில இந்த கண்டிஷன் பேசிஸ் சொல்லுவோம் இல்லையா, அதன் அடிப்படையில தான் பார்க்கணும். 3-11 சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எடுக்கும் பொழுது அந்த லக்னத்துக்கு 3-11 வரும் பொழுது நம்ம எப்பயுமே அந்த கண்டிஷன் பேசிஸ்ல தான் எடுக்க முடியுமே தவிர எடுத்ததும் எடுக்க முடியாது. அதே மாதிரி செவ்வாய்க்கு நட்பு கிரகம் சந்திரன், கடகம். மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் கடகத்தை எடுக்கலாம், சிம்மத்தை எடுக்கலாம், தனுசு லக்னத்தை எடுக்கலாம். அதற்கப்புறம் குருவுடைய இன்னொரு வீடான மீன லக்னத்தை எடுக்கும் பொழுது அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. எப்படின்னா கணவனுக்கு அறிவுரை தேவைப்படக்கூடிய நேரத்தில் மனைவியும், மனைவிக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் கணவனும் பக்கபலமா நிற்பாங்க. ஒருத்தருடைய எமோஷன்ஸ் இன்னொருத்தரை புரிஞ்சுக்க கூடிய வகையில அமையும். அதே மாதிரிதான் சுக்கிரனுடைய லக்னம் இப்ப அமையுது அப்படின்னா ரிஷப லக்னம் அமையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சனி மற்றும் புதன் இந்த லக்னத்தை இணைக்கும் பொழுது அவங்க ஒற்றுமை ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு பிசினஸ், இப்போ சனி சம்பந்தப்பட்ட மகரம், கும்பம் இருக்கு, சுக்கிரனுடைய ரிஷபம், அப்புறம் துலாம் லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சனி மற்றும் புதனுடைய லக்னங்களான மகரம், கும்பமோ அல்லது மிதுனம், கன்னியோ இணையும் போது அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை, ஒரு பிசினஸை டெவலப் பண்றதுக்கு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பாடுபடுறாங்க.
ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்தோட பொருளாதாரம்ங்கிறது அதிகமாகுது. இங்க நிறைய குடும்பத்துல வந்து பிரச்சனை வரதுக்கு காரணம் என்னன்னா, என் ஒய்ஃப் எனக்கு எக்கனாமிக்கலா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சொந்த பிசினஸ் இருக்கு, ஆனா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணா நான் இன்னும் மேல வருவேன், பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இந்த லக்னம் மாறுபடுவதனாலையும் நடக்கும். நெக்ஸ்ட் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோ. இப்ப மகர மகர லக்னமோ அல்லது கும்ப லக்னமோ இருக்கு அப்படின்னா அதுக்கும் சுக்கிரன், புதன் இவங்களோட சேர்ந்து குரு பகவானுடைய லக்னங்களும் பொருந்தும். இயல்பாகவே சனி குரு சேரும்போது பொருளாதார சேர்க்கை அதிகமாகும். இந்த லக்னங்கள் சேரும் பொழுதும் அப்படிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அடுத்த லெவல் போறதுக்கு, அந்த குடும்பத்தை ஒரு குடும்பமா கட்டுக்கோப்பா கொண்டு போறதுக்கு இந்த லக்ன அதிபதிகள் ஒத்துழைக்கிறாங்க அவங்க குடும்ப வாழ்க்கையில. நம்மளாவே ராகுக்கு எதுக்கு வீடு கிடையாது, அது எங்க நிக்குதோ அந்த இடத்தை ஆக்கிரமிச்சுக்கும். 7 கிரகத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த நட்பு, பகை இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி சமமான கிரகங்களுடைய பொருத்தத்தையும் நாம எடுக்கும் பொழுது அதுவும் பெருசா பாதிப்பு தர்றதில்லை. திருமண பொருத்தங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா கிரகங்கள் எல்லா முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட லக்ன பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த லக்னம், லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காங்கிறத பார்த்து நாம பொருத்தம் எடுக்கும் பொழுது இன்னும் கூடுதல் அதிக நல்ல பலனை தருது. அதே குரு பகவான் எடுத்துக்கோம். குரு பகவானுக்கு செவ்வாய், சந்திரன், சூரியன் இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பலம். ஒரு ஜாதகர் கொஞ்சம் வீக்கா இருக்காருங்கிற பட்சத்துல இந்த லக்னங்கள் அடிப்படையில ஒரு வரன் அமையும் பொழுது ஒருத்தர், இப்ப நம்ம நிறைய வீட்டுல பார்த்திருப்போம், அந்த குடும்பத்துல ஆணை விட பெண் வந்து குடும்ப நிர்வாகத்தை அதிகம் நல்லபடியா நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னொருத்தர் அந்த பெண்ணை விட அந்த ஆண் வந்து பெண் பாத்தீங்கன்னா எல்லாமே என் வீட்டுக்காரர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அடிப்படையில அந்த குடும்பம் மேல வந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த நட்பு பகைங்கிறது ரொம்பவே அவசியமா கருதப்படுது. இதே நம்ம என்ன பண்றோம், ஒரு பொருத்தம் இல்லாத லக்னத்தை நம்ம சேர்க்கிறோம். ஒரு ஜாதகருக்கு லக்ன பாவம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பொருத்தமே இல்லாம இப்போ சனி சூரியன் மாதிரியான அமைப்புல நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா போற மாதிரி போய் அது கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தை தருது. இன்னைக்கு நிறைய பேரு லவ் மேரேஜ் பண்ணட்டும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணட்டும், ஆரம்பத்துல சந்தோஷமா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அது எங்க ஒரு ஏமாற்றத்துனா அந்த தாலின்னு ஒண்ணு கழுத்துல ஏறினதுக்கு அப்புறம், கணவன் நான் ஒரு குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஏதோ ஒரு சிக்கலை தொடர்ந்து சந்திக்கிறாங்க. இது கிரக பொருத்தம் பார்க்கும் பொழுது, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நிறைய பார்த்தாலும் கூட இந்த லக்ன ஒற்றுமை அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் அவங்க குடும்ப வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஜோதிட அடிப்படையிலேயே என்ன தோஷங்கள் இருந்தாலும் என்ன யோகங்கள் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த கொடுப்பனையை அனுபவிக்க முடியும். அந்த எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகர் மேல வர முடியும். அதுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் 100% அவசியம். எனக்கு ஒரு விஷயம் நடக்கணுமா, நான் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நடக்கும். அதே மாதிரிதான் திருமணமாகட்டும், யோகமாகட்டும், லக்னம் லக்னாதிபதி முக்கியமே. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்ப எல்லாருக்குமே அவங்களுடைய ராசி தெரியுற மாதிரி மேக்சிமம் இப்ப எல்லாருமே ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த நாலேஜ் வளர்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே அந்த லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது இன்னைக்கு பொதுவா ஒரு லக்னத்துக்கு இப்படிப்பட்ட மனைவி தான் வருவாங்க, இப்படிப்பட்ட கணவன் தான் வருவாங்க அப்படின்னு நம்மளால ஆணித்தனமா சொல்ல முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேஷ லக்னம், ஒவ்வொரு லக்னமா பார்க்கலாம். மேஷ லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ கண்டிப்பா கணக்கு போட்டு குடும்பம் நடத்துறவங்களா தான் இருப்பாங்க. நோட்ல இன்னைக்கு பால் செலவு இவ்வளோ, இன்னைக்கு வரவு செலவு இவ்வளோ, இந்த மாசம் நம்ம இவ்வளவு சேமிச்சு வைக்கணும், போன மாசம் இவ்வளவு பேக்கப் இருந்தது அப்படிங்கறத எடுத்து வைப்பாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா மேஷ லக்ன ஜாதகக்காரன் ஆணை திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு மாங்கல்ய பாக்கியம் அதிகம். அவங்களுக்கு பெரிய அளவுல இந்த பிரிவினை அப்படிங்கிறது வர்றதில்லை. அதே மாதிரிதான் அவங்களுக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு இயற்கையாவே அழகான மனைவி அமைவாங்க, பொறுப்புள்ளவங்களா இருப்பாங்க, சொந்தத்துல திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும், கணவனோட சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய மனைவியா இருப்பாங்க. அதே மாதிரி பெண்ணுக்கும் அப்படிதான், மனைவிக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஆணா, மனைவி மேல அதிக அன்பு இருக்கக்கூடிய ஆணா அமைவாங்க. ஆனா இயற்கையாவே இப்ப மேஷ லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம், இரண்டுமே ரொம்ப உக்ரமா, அது இயற்கையிலேயே நெருப்பு ராசி. அங்க 2 கிரகங்கள், அதுவும் கொஞ்சம் ஈகோ கோபம் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்துல ஆட்சி உச்சம் அடையுது, சனி நீச்சம் அடையுது. அப்ப வரக்கூடிய மனைவியும் கொஞ்சம் பிடிவாத குணம், கொஞ்சம் ஈகோ இருக்கக்கூடியவங்களா தான் வருவாங்க. இந்த ஈகோவை விட்டு கொடுத்து நடந்துகிட்டாலே இவங்க கண்டிப்பா 100% வெற்றி அடைஞ்சிருவாங்க. அடுத்து ரிஷப லக்னங்க. ரிஷப லக்னத்துக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. அங்க அது சுக்கிரனுடைய வீடு, சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு. தாயா தாரமாங்கிற பிரச்சனைய பஞ்சாயத்தை சந்திக்காம யாருமே வெளியே வர முடியாது. பெண்களா இருந்தீங்கன்னா அம்மா மேல சகோதரர்கள் மேல ரொம்ப பாசம் இருக்கும். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போயாகும்.
திருமண வாழ்க்கையில நிறைய பாதிப்பை சந்திக்கக்கூடிய ராசி யாருன்னு பாத்தீங்க, லக்னம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னம் தான். இந்த ரிஷப லக்னக்காரர்கள் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா நீங்க மனைவிக்கு கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் உடையறது இல்ல. ஆனா இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த இடத்துலதான் இன்னைக்கு தாயா தாரமான்னு வரும் பொழுதோ அல்லது கணவனா குடும்பமா அப்படிங்கிற ஒரு நிலை பெண்களுக்கு வரும் பொழுதோ சடார்னு குடும்பம் தான், கணவன் வேண்டாம் மனைவி வேண்டாம்னு பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபரக்காரர்களுக்கு இயற்கையாவே நிறைய இருக்கு. மிதுனத்தை மிதுனம் வந்து உபயராசி. மிதுனத்தை எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 50% பரிபூர்ணமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்க இயற்கையாவே அறிவாளிகள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இடத்துல அந்த அறிவு அப்படிங்கிற பயன்படுத்த விதத்துல நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அப்படிங்கறத மத்தவங்களோட அதிகமா எனக்கு தான் தெரியும்னு போய் முன்னாடி நிக்கிறது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களையே டாமினேஷன் பண்ற மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மிதுன லக்னக்காரங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னுடைய கணவன் மனைவி சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிதான், அப்படி நடந்திருந்தா கண்டிப்பா நான் இன்னைக்கு மேல வந்திருப்பேன் அப்படிங்கறதையும் உணர்வாங்க. நான் இவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில சுக துக்கங்கள் அப்படிங்கறத ஈக்குவலா நீங்க சம்பாதிச்சாலும் கூட பொருளாதாரத்துல மிக சிறப்பான நிலைக்கு வருவீங்க. திருமணத்துக்கு அப்புறம் வீடு வேணுமா கிடைக்கும், மனைவி ஒத்துழைப்பு வேணுமா கிடைக்கும். ஆனா உங்களை விட மனைவிக்கோ கணவனுக்கோ டாமினேஷன் அதிகமா இருக்கும். கண்டிப்பா அவங்க உங்க வாழ்க்கையில கூறக்கூடிய அறிவுரைகள் நீங்க பின்பற்றி மேல வந்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமையை விட இன்னும் டபுள் மடங்கு நீங்க அதிகமான உயர்வை சந்திப்பீங்க. இதுக்கப்புறம் கடக லக்னம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க குரு உச்சம் அடைகிறார், சந்திரன் ஆட்சி அடைகிறார். இவங்களுக்கு இயல்பாவே தாயுள்ளம் கொண்ட பெண் தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இருந்தாலுமே கூட கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். திருமணத்திற்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம், அவங்களுடைய சொந்த ஒரு குடும்ப அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரு குடும்பஸ்தான் அப்படிங்கிறதையும் தாண்டி என் குடும்பத்துல நான் இவ்வளவு வசதியா வாழ்ந்தேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இவ்வளவு வசதியா வாழ்றேன் அப்படிங்கிற அமைப்புங்கிறது இந்த கடகராசிக்கே உரித்தானது. ஏன்னா இயற்கையிலேயே இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சிம்ம லக்னத்துக்கு நம்ம சொல்லுவோமோ, சிம்ம ராசி லக்னத்துக்கு சொல்லுவோமோ, அதே மாதிரிதான் கடகராசிக்கும் திருமண வாழ்க்கையில தன்னுடைய கேரக்டருக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒருத்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இவங்களும் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமா பார்க்கணும். இவங்களுக்கு பரிகாரமே என்னன்னு பாத்தீங்கன்னா, லவ் மேரேஜ் பண்றது இவங்களுக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும், கடக லக்னத்துக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ண வழி கொடுக்கும். இயற்கையாவே இந்த ராசிக்கு முரண்பட்ட திருமணம்னு இருக்கிறதுனால தன்னை விட வசதி குறைவான பெண்ணையோ ஆணையோ அல்லது உருவத்துல கொஞ்சம் வயதான தோற்றம் இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ திருமணம் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா இல்லாத பொண்ணு அல்லது அப்பா அம்மா இல்லாத ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யும் பொழுதோ வயது வித்தியாசம், அது ஒரு 2 நாளா இருக்கட்டும் 2 வருஷமா இருக்கட்டும், அது அந்த உங்களுடைய மெச்சூரிட்டியை பொறுத்து, நீங்க ஏத்துக்கிற பக்குவத்தை பொறுத்து, கொஞ்சம் வயது தோற்றத்துல அதிகம் இருக்கவங்களை திருமணம் பண்ணும் பொழுது உங்களுடைய அதாவது 2 திருமணம் முரண்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கக்கூடிய அமைப்பானது அடிபட்டு மகிழ்ச்சியான ஒரு சப்போர்ட்டிங்கான லைஃப் பார்ட்னரா உங்களுக்கு அவங்க அமைவாங்க. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது சிம்ம லக்னத்துக்கு நான் முதலே கடகராசி பேசக்குள்ளேயே சொல்லியிருந்தேன். இயல்பாவே சிம்ம லக்னம் அப்படிங்கிறது ஒரு திருமண வாழ்க்கையை சந்திக்கும் போது ரொம்ப ஆசபாசம் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா. ஆனா எங்க போய் அது முடியும்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே நிறைவேற்ற மாதிரி கூட்டிட்டு வந்து கடைசியா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு நடந்தது நமக்கு நாமளே வச்சுக்கிட்டு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆசையை தூண்டி பாதகத்துல கொண்டு போய் முடிக்கிறது தான் சிம்மம். இவங்களும் பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 5வது லக்னம். இவங்களுக்கும் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சூட் ஆகும். நிறைய பேரு லவ் மேரேஜும் பண்ணுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை திருமணம் பண்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கன்னி இயல்பாவே உபயலக்னத்துக்கு நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி 50% லைஃப்ல வந்து உங்களுக்கான முன்னேற்றம்ங்கிறது திருமணத்திற்கு அப்புறம் உறுதி. ஆனா கணவன் மனைவி அப்படிங்கிற இடத்துல நீங்க விட்டு கொடுத்துதான் போயாகணும். கன்னியில சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கும் பொழுது மனைவியிடம் நீங்க விட்டு கொடுத்து போனீங்க அல்லது கணவரிடம் வாழ்க்கை துணையிடம் நீங்க விட்டு கொடுத்து போனீங்கனாலே நீங்க வாழ்க்கை சக்சஸ்ங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தாயா தாரமா இந்த பிரச்சனை, நம்ம குடும்பமா பெண்களுக்கு அம்மா வீட்டு சைடா இல்ல கணவன் வீட்டு சைடான்னு போராட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் எங்க டேலி பண்றது? அப்ப எதுக்கு? ஏன்னா இயல்பாவே இந்த உலகம் படைக்கப்படும் போது நமக்கு ஜாதகம் படைக்கப்படும் பொழுது என்ன எழுதியிருக்கு, ஒரு சில கர்மங்கள் சுமந்துதான் நம்ம வந்திருக்கோம். அப்படிங்கும் பொழுது அந்த கர்மாவை எந்தையாவது உன்னை விட்டு கொடுத்தாதான் உன்னை இழுத்து பிடிக்க முடியும். அப்படிங்கும் போது திருமண வாழ்க்கைக்கு திருமண உறவுக்கு ஒருபடி நீங்க முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கை
சிறப்பான முறையில அமையும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கும் திருமணத்திற்கு அப்புறம் பொருளாதார ரீதியாக ரொம்ப அதிகமான ஒரு காரு, வீடு, வாசல் வாங்குறது, அவங்களுக்கான தனிப்பட்ட முறையில ஒரு சொத்துக்கள் சேர்க்கறது, சுய தொழில் யாருக்காவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமையுது, இது மாதிரி அமையும். அதே மாதிரிதாங்க ரிஷப லக்னத்து மேஷ லக்னத்துக்கும். மேஷ லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா தான் அவங்களுக்கான ஒரு பதவி, உயர்வு, உத்தியோகம் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரிதான் கன்னிக்கும். துலா லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணு தொழில் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் அல்லது வெளியூர் சார்ந்த வேலை, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த துலா லக்னத்துக்கு நடந்தே தீரும். ஏதோ ஒரு மாற்றத்தை அது கொடுத்தே தீரும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த துலா லக்ன ஜாதகர், லக்னமா அமைஞ்ச ஜாதகர் ஒரு ஆணா இருக்கும் பட்சத்தில் வீட்டோடு மாப்பிள்ளையா போகக்கூடிய யோகம் அதிகம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு தான். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆளுமை திறன், அட்மினிஸ்ட்ரேஷன் பவரோட இருக்கக்கூடிய பொண்ணா வருவாங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கணக்கு போட்டு செலவழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை தான் வருவாங்க. இவங்களே முதல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். ஆனா இங்க எங்க கோட்டை விட்டுருவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கே கொஞ்சம் என்ன சொல்றது, இது காலச்சக்கரத்துக்கும் 7. அவங்க அதனை சுற்றுலா போறது, ஒரு சுக்கிரனுடைய ராசிங்கிறதுனால அந்த ஆசாபாசங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடரியா லக்ஸுரியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி லைஃப்காக இவங்களே தேவையில்லாத செலவுகளை நிறைய பண்ணிடுவாங்க. கணக்கும் போடுவாங்க, அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ராடரியா அந்த பர்ஃபார்மன்ஸ் இவங்களே கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல மட்டும் இவங்க கவனமா இருந்துக்கிட்டாங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்கள 2 விதம் இருக்கு. ஒண்ணு பகல்ல பிறந்தவங்க, இன்னும் இரவுல பிறந்தவங்க. இந்த பகல்ல பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழகான மனைவி அமைவாங்க. இரவுல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயது சின்ன வயசாதான் இருக்கும். ஆனா அவங்க தோற்றத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் அதிகமா மூத்தவங்க, நம்மளை விட, அதாவது கணவனை விட மனைவி கொஞ்சம் அதிகமான வயசு இருக்க மாதிரியோ அல்லது மனைவியை விட கணவன் ரொம்ப அதிகமா வயசு இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒண்ணு அந்த தோற்றத்துல ஒரு குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் காலச்சக்கரத்துக்கு 8. யார கூட்டிட்டு வந்து நீங்க இந்த விருச்சிக லக்னத்தை கேட்டீங்கன்னாலும் என்ன ஆகும்னா ஐயோ விருச்சிகமாம்பாங்க. ஏன்னா அந்த 8ல பிறந்தாலே இயல்பாவே அவங்களுக்கு நிறைய கஷ்டப்படுவாங்க அப்படின்னே நிறைய சொல்லி பழக்கப்பட்டாங்க. இருந்தாலும் அது செவ்வாயோட வீடு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க மேல வந்துருவாங்க. அதே மாதிரிதான் அவங்களுக்கு வாழ்க்கை துணையும். அவங்க வாழ்க்கை துணையை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விருச்சிக லக்னத்துல வாழ்க்கை துணை மேல பெருசா திருப்தி இருக்காது. ஆனா வாழ்க்கை துணை அவங்கள கரெக்டா கைட் பண்ணி கூட்டிட்டு போறவங்களா இருப்பாங்க. அவங்க இந்த திருமணம் ஆகி ஒரு 2ல இருந்து ஒரு 7 வருஷம் வரைக்கும் ஒரு லாங் கேப் வரும் அவங்களுக்குள்ள. அதாவது திருமண வாழ்க்கையில அதுக்காக விட்டுட்டு போயிடுவாங்க, டிவோர்ஸ் வாங்கிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது அந்த கேப் வரும், அதை மட்டும் இவங்க கரெக்டா தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு டிவோர்ஸ்ங்கிற வார்த்தை தேவையே இல்லை. கண்டிப்பா அவங்களுடைய லைஃப்ங்கிறது ரொம்ப திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப் நல்லாவே இருக்கும். உண்மையே சொல்ல போனா அதுக்கு மனைவி அல்லது கணவனுடைய கைடன்ஸ்ங்கிறது ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்றாங்கிற பட்சத்துல நிச்சயமா அவங்களுடைய லைஃப், குடும்ப வாழ்க்கையும் சரி பொருளாதார வாழ்க்கையும் சரி, 2லயுமே சக்சஸ் பண்ணி வந்துருவாங்க. அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியான மனைவிதான் அமைவாங்க. இயற்கையிலேயே காலச்சக்கரத்துக்கு 9 புண்ணிய ஸ்தானம் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட திருமண வாழ்க்கையில கொஞ்சம் தடுமாட்டத்தை கொடுக்கக்கூடிய இடமா தான் தனுசு லக்னம் இருக்கு. அந்த தனுசு லக்னம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, எனக்கு நான் வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் மேடம், எனக்கு அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அமையுமா அப்படின்னா இயற்கையிலேயே இந்த தனுசு லக்னத்துக்கு அந்த கொடுப்பனை இருக்கு. மத்தவங்களுக்கும் இருக்கு, அது மத்த கிரகங்கள் அடிப்படையினாலும் கூட இந்த தனுசு லக்னத்துக்கு இயற்கையாவே இருக்கு. அவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளிநாடு போய் வாழக்கூடிய யோகம்ங்கிறது இருக்கு. இவங்களும் உபய லக்னம். அதனால திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க கிட்ட 2 பேரும் பரஸ்பரமா சமமா ஒருத்தருக்கு அடுத்த ஒருத்தர் பகிர்ந்து ஒருத்தருக்கு அடுத்த ஒருத்தர் ஏத்துக்கிட்டு போகும் பொழுது அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். மகர லக்னம். திருமணத்திற்கு பின்னாடி இவங்க வாழ்க்கையில நிச்சயமா உயர்வு இருக்குங்க. இவங்களுக்கும் மேஷ லக்னத்துக்காரங்க மாதிரியே ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், அதுவும் பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில உயர்வுங்கிறது டபுள் மடங்கா இருக்கும். இது மறுக்க முடியாத உண்மை. மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இல்லையா, அங்கதான் ஆட்சி அடைகிறாரு. சனி பகவான் அவருடைய இயற்பாவே சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற கிரகங்களுக்கும் சனி பகவானுக்கும் இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்பயுமே ஒரு சின்ன சின்ன தகராறுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் எப்பயுமே தனிமையை விரும்புறவரு, சில உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுமே பாத்தீங்கன்னா உழைப்புக்கு, தன்னுடைய வேலைக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தபடியாகவே குடும்பத்துக்கு 2வது முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது, ப்ரிஃபரன்ஸ் குடும்பத்துக்கு கொடுக்காம வேலைக்கு கொடுத்து அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் குடும்பத்துக்கு கொடுத்தாங்கன்னா இவங்களுக்குள்ள டைவர்ஸ் வரவே வராது. நெக்ஸ்ட் அடுத்து அவங்க குடும்பத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும், நார்மல் பினான்சியல் லைஃபையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். இவங்களுக்கு இந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு வடக்கு அல்லது
வடகிழக்கு திசையில இருந்து பெண் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த தோஷமானது, அதாவது பிரிவுக்குண்டான தோஷமானது குறையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கும்பலக்னம். கும்பலக்னம் இதுவும் பாத்தீங்கன்னா காதலித்து திருமணம் செய்யக்கூடிய ராசிங்க. இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கும்பலக்னத்துடைய காதலே பிடிவாதம் அதிகம் இருக்கக்கூடிய காதலா இருக்கும். நான் இதை செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு செஞ்சிருங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா திருமணம் காதலிச்சவங்களையே பண்ணிக்கிங்க. அதுக்காக நீங்க உருண்டு புரண்டாலும் சரி, என்ன பண்ணுவீங்கனாலும் சரி, உங்க வீட்டுல எப்படி சம்மதம் வாங்கணுமோ பண்ணிக்கிங்க. ஏன் இவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றோன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒருவேளை இவங்க யாரையாவது விரும்புறாங்க, அவங்க கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இவங்களை வீட்டுல வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேற யாருக்காவது மேரேஜ் பண்றாங்கன்னா, இந்த கும்பலக்கண ஜாதகர் மறுபடியும் எங்க விட்டாரோ அந்த இடத்துல இருந்து திரும்ப வருவார். மறுபடியும் அவருக்கு அந்த பழைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க அதே பொண்ணையே திருமணம் பண்ணி வச்சா கூட இவருக்கு திருமணத்துக்கு அப்புறம் அந்த உறவுல திருப்தி இருக்காது. இந்த ரெண்டு விஷயத்தையும் சமாளிக்கிறதுக்கு, ஏன்னா இங்க வந்து இங்கேயும் சனி பகவான் தான். மேக்சிமம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய கான்செப்டுக்கு ஒத்து போகக்கூடிய மனைவி, தன்னுடைய தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா இவருக்கு சூப்பர். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் அழகான வாழ்க்கை துணை அமையுங்க. யாருக்கெல்லாம் அழகான வாழ்க்கை துணை லக்ன பாவத்தின் அடிப்படையிலே அமையும்னா அது இவங்களும் ஒருத்தர். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் கிழக்கு அல்லது தெற்கு திசையில வந்து பெண் வரும் பொழுது அந்த பிரிவுக்கான, அதாவது எந்த கிரகம் எந்த நிலையில இருந்தாலும் கூட அந்த பிரிவுக்கான அமைப்புங்கிறது கண்டிப்பா குறைஞ்சிரும். மீன லக்னத்துக்காரங்க இந்த இயற்கையாவே இந்த சின்னம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மீனோட வாலி இன்னொரு மீன் புடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். காலச்சக்கரத்துக்கு 12வது ராசி குரு தான் இதுக்கு அதிபதி. இந்த மீன் அப்படிங்கிறது அந்த மோட்ச ராசிங்கிறது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பந்தம். ஜென்ம ஜென்மமா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய பந்தத்தை தான் இது குறிக்குது. நெக்ஸ்ட் இப்ப இதனால நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, மீன லக்னத்துக்காரங்களுக்கு போன ஜென்மத்துடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு, போன ஜென்மத்துல கணவனாவோ மனைவியாவோ இருந்தவங்களே இந்த ஜென்மத்திலயும் சொல்றாங்க இல்லையா, 7 ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீங்க தான் கணவரா வரணும், 7 ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீங்க தான் மனைவியா வரணும் அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி, அதாவது வந்து இன்னைக்கு விளையாட்டுக்கு சொல்றாங்க, அன்னைக்கு சீரியஸா அப்படி அழுதவங்களும் இருக்காங்க. இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா, இதே வாழ்க்கையின் அடுத்த பிறவழி வாழணும் அப்படிங்கிறவங்க உடன்கெட்ட ஏதனவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஜென்ம ஜென்மமா வரக்கூடிய தொடர்பு தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, உங்க குடும்பத்துக்குள்ள ரொம்ப நெருங்கின தொடர்புக்குள்ளேயே திருமணம் ஆகுறது, தாத்தா பாட்டி பழக்க வழக்கம், எங்க தாத்தாவும் அவங்க தாத்தாவும் ஃப்ரெண்டுப்பா, அந்த எங்க அப்பாவோட அப்பப்பாவோட அப்படிங்கிற மாதிரி இது வழி வழியா தொடர்ந்து வரக்கூடியதுதான் இந்த மிதுன ராசி. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு இடைப்பட்ட நேரத்துல சின்ன விபத்துகளோ அல்லது ஏதாவது ஒரு பொருளாதார சரிவையோ சந்திச்சுதான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்கும். இந்த இடத்துலயும் இவங்க மேற்கு அல்லது வடமேற்கு திசையில இருந்து பெண் எடுக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரும். பிரிவை கண்டிப்பா குறைச்சே தீரும், அதுல மாற்றமே கிடையாது. இப்ப 12 லக்னத்துக்கும் எப்படி எப்படி வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத பார்த்தோம். இது என்னால முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, என்னுடைய குருநாதர் ஆசீர்வாதத்தால, கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். இதையும் மீறி சில திருமண விதிகளுக்கு உட்பட்டு நாம திருமணத்தை செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில எந்தவித தடையும் இல்லாம சுபபோகத்தோட அவங்க எதிர்பார்த்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவாங்க அப்படிங்கறதுல சின்ன மாற்றுக்கிறது கூட கிடையாது. முதல்ல திருமணம்னு வந்துட்டா அந்த கொடுப்பனையை சிறப்பா அனுபவிக்கிறதுக்கு லக்ன பாவமே துணை புரிகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான கருத்தா தெரிவிச்சுக்கிட்டு இந்த நேரத்துல நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இந்த நேரத்துல மக்களுக்கு நான் சொல்ல விரும்புற கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கையவே அமைஞ்சா என் லைஃப் மாறும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, சில பேர் திருமணம் ஆகி தடைகளை சந்திச்சிட்டு இருக்கவங்க, எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுங்க, தடையாவே போயிட்டு இருக்கு, கேட்டா செவ்வாதோஷம் இருக்குங்க, ராகு இருக்காங்க, கால சர்ப்பம் இருக்குங்க, 1008 பிரச்சனை சொல்றாங்க, நான் என்னென்ன கோயிலுக்கும் போய் பார்த்துட்டேன், எவ்வளவு பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணு வேலைக்கு ஆகல அப்படிங்கிறவங்க எல்லாம் நம்ம ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பவானி சங்கமேஸ்வரர் கோவில் ஆலயத்தின் முன்பாக சிறப்பாக நம்ம மருதமலை குருஜி ஐயாவுடைய தலைமையில மிக சிறப்பான முறையில சுயம்பர பார்வதி யாகம் அப்படிங்கிறது நடக்கிற இருக்கு. இந்த யாகத்துல கலந்துக்கிறவங்களுக்கு நிச்சயமா இது வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, அத்தனை தடைகளும் நீங்கி திருமண வாழ்க்கை மிக சிறப்பா அமையும். மிக குறைஞ்ச கட்டத்துல வர்ற 29ஆம் தேதி நம்ம பவானியில நடக்க இருக்கு. விருப்பம் இருக்கக்கூடியவங்க நம்ம சேனலுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம். இந்த வாய்ப்பை, சிறப்பான வாய்ப்பை, அற்புதமான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த, எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கடைசியா பதிவு பண்ணிக்கிறேன். என்னுடைய இந்த ஜோதிட பயணம் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா சென்னையில முதல் குருவா இருந்தது மீனாட்சி சுந்தரம் ஐயா. அவர் வந்து நவீன் சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் அவருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இருக்கு. அவர் நான் பார்த்தது கிடையாது. நாங்க படிச்சது எல்லாமே வந்து ஆன்லைன் வகுப்புகள் தான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம், அவர் தான் முதல் முன்னேற்றம், முதல் அடி. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம், திருப்பு முனை, இது எல்லாமே திடீர்னு அமைஞ்சிருந்தது யாராலன்னா
உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களாலதான். அவருடைய ஆசீர்வாதம்ங்கிறது எனக்கு அந்த கடவுளே நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எனக்கு அவருடைய அறிமுகம், இந்த இடம், இன்னைக்கு நான் பேசுறது எல்லாமே அவர் கொடுத்ததுதான். இந்த நேரத்துல ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் மக்களுக்கும் ஒளிப்பதிவாளர்கள் தொகுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு சிறந்த அற்புதமான தருணம். ஜோதிட கருத்தரங்கு 6வது கருத்தரங்கு அப்படின்னு பேரு. அது 6ங்கிறது சுக்கரனோட அமைப்பு அப்படிப்பாங்க. இங்க அதாவது 12 பாவத்துக்கும் துணை போவது, ஒவ்வொரு பாவத்தையும் திருமணத்துக்கு துணை போவது 12 பாவம்னு சொல்லி ஒரு கருத்தரங்கு. இதில் முதல் பாவத்தை பத்தி என் அன்பு மகள் திவ்ய தர்ஷினி சிறப்பா பேசினாப்ல. அதாவது நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, ஒன்றை மட்டும்தான் பேசணும். லக்கணத்தை தொட்டுக்கலாம், 12 லக்கணத்துக்கு வந்துக்கலாம். நீ 2ஆம் இடத்தை தொடர்றவங்க 12 வீட்டையுமே 2ஆம் இடம் வச்சு பலன் சொல்லலாம். திருமணத்துக்கு மேச லக்கணத்தை சொல்ல 2ஆம் இடமா, ரிஷப லக்கணத்தை வச்சு சொல்லலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் வந்து நாளுக்கு நாள் உங்களுடைய கருத்தரங்களை பேச்சாற்றல், ஏன்னா சொன்னீங்க குரு யார் குரு மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வித்தைகள் கைவரும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா குருவருள் தான் திருவருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அது இருக்கட்டும். அது ஒரு விஷயம் வந்து அப்ப 2வது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான மேடையில அழகா வந்து முதல் மேடையில வந்து ஒரு சிறப்பா, கொஞ்சம் கூட பயம் இல்லாம சிறப்பா தெளிவா பேசுறதுக்கு வந்து வாழ்த்துக்கள் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய நிகழ்ச்சியில் கலந்து ராஜநிலை டிவி நேயர்களுக்காக ஒரு நல்ல பங்களிப்புகளையும் நல்ல தகவலையும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.